ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மித்ரா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய காற்று இந்த யூனிட்டில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், காற்றை நம்மை சுற்றி எங்கும் நிறைந்துள்ளது. அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் வாழ காற்று மிக அவசியமாகிறது. சுவாசித்தலுக்கும் எரிதலுக்கும் காற்று மிக அவசியமாகிறது. உயிர் வாழறதுக்கும் சுவாசிக்கிறதுக்கும் எரிதலுக்கும் எல்லாத்துக்குமே காற்று மிக அவசியம். வளிமண்டலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நமது பூமியானது காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறையால் மூடப்பட்டுள்ளது. இதை தான் நம்ம வளிமண்டலம்னு சொல்கிறோம். புவி பரப்புலேருந்து 800 கிலோமீட்டர் தொலைவிற்கு வளிமண்டலம் பரவிருக்கு. புவியோட ஈர்ப்பு விசையால் இது நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. வளிமண்டலம் சூரியன்லேருந்து வரக்கூடிய தீங்கு விளையக்கூடிய பெரும்பாலான கதிர்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. காற்றின் பரவல் பூமிக்கு மேலே செல்ல செல்ல பூமியில் அதிகமாகவும் மேலே செல்ல செல்ல குறைவாகவும் காணப்படும். அது காரணம் புவி ஈர்ப்பு விசை தான். வளிமண்டலத்தை 5 அடுக்குகளாக பிரிக்கிறோம். அடிவளி மண்டலம் ட்ரோபோஸ்பியர், அடுக்கு வளி மண்டலம் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அடுத்து இடைவெளி மண்டலம் மீசோஸ்பியர், அயனி மண்டலம் அயனோஸ்பியர், புறவளி மண்டலம் எக்ஸோஸ்பியர்னு 5 அடுக்குகளாக வளிமண்டலத்தை பிரிச்சிருக்கோம். அடிவளி மண்டலம்னா என்னன்னு பாருங்கள். பூமிக்கு அருகில் நாம் வாழற அடுக்கு தான் அடிவளி மண்டலம். இது பூமியோட மேற்பரப்புலேருந்து 16 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கிறது அடிவளி மண்டலம். காற்றோட இயக்கம் இந்த அடுக்கில் தான் இருக்குது. இவ்வடுக்கில் உள்ள நீராவி தான் மேகங்கள் உருவாக காரணமாக இருக்குது. பூமியில் நாம் அனுபவிக்கும் வானிலைக்கு இந்த அடுக்கே காரணம். வலுவான காற்று மற்றும் மாறுபாடான வானிலையை தவிர்ப்பதற்காக இவ்வடுக்குக்கு மேல் தான் வானூர்திகள் பறக்கின்றன. வானூர்திகள் இப்போ இந்த அடுக்குக்கு மேலே தான் பறக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசை கண்டறிய காற்று திசை காட்டி பயன்படுத்தப்படுகிறது. பாக்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அடுக்கு வளி மண்டலமானது அடிவளி மண்டலத்துக்கு மேலே அமைந்துள்ளது. இப்போ அடுக்கு வளி மண்டலன்றது அடிவளி மண்டலத்துக்கு மேலே இருக்கிறது அடுக்கு வளி மண்டலம். இந்த அடுக்கில் தான் ஓசோன் படலம் இருக்குது. ஓசோன் படலம் சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களின் தாக்கத்துலேருந்து பூமியில் இருக்கிற அனைத்து உயிர்களையும் பாதுகாக்குது. அடுத்தது, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இதெல்லாம் காற்றில் கலந்துருக்கிறதுக்கான சோதனையை பற்றி சொல்லியிருக்காங்க. 1774 ஜோசப் பிரிஸ்லி இவர் சோதனையை மேற்கொண்டு காற்று என்பது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, அது பல வாயுக்கள் அடங்கின கலவைன்றதை சோதனை மூலமாக நிரூபித்தார். அடுத்தது, அவர் நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட வாயுனை கண்டுபிடிச்சார். அடுத்து அந்த ஆண்டனி லவாய்சியர்ன்றவர் அந்த வாயுக்கு பேர் தான் ஆக்சிஜன்னு பெயரிட்டார். லவாய்சியர் தான் ஆக்சிஜன்னு பெயரிட்டார். இதுக்காக அவங்க சில சோதனைகள்லாம் செஞ்சாங்க. இந்த சோதனைகள் மூலமாக காற்று ஒரு கலவைன்றது தெரிஞ்சிருச்சு. காற்றானது ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற பல வாயுக்களை தன்னகத்தை கொண்டுள்ளதும் தெளிவாயிடுச்சு. ஒளிச்சேர்க்கையில் ஆக்சிஜன் வெளியாகுது. அடுத்து, நைட்ரஜனை பற்றி சொல்லியிருக்காங்க. டேனியல் ரூதர்ஃபோர்டு என்ற ஸ்காட்லாந்தை சேர்ந்த வேதியியலாளர் நைட்ரஜனை கண்டறிந்தார். அவர் ஃபஸ்ட்டு எரியும் மெழுகுவர்த்தியை வச்சு மணிச்சாரையை பயன்படுத்தி ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடாக மாற்றினார். அப்புறம் அந்த காற்றை சுண்ணாம்பு நீரில் செலுத்தி கார்பன் டை ஆக்சைடு வாயுவை முற்றிலுமாக நீக்கிட்டார். அதுக்கப்புறம் காற்றில் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே இல்லைன்னு உறுதி செஞ்சதுக்கப்புறம் தாவரம் உயிர் வாழறதுக்கும் பொருத்தமானதாக இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நைட்டர்லேருந்து பெறப்பட்ட நைட்ரஜன் வாயுவோட பண்பை ஒத்திருந்த இன்னொரு வாயு இருந்ததை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேர் தான் நைட்ரஜன்னு பேர் வச்சார். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆக்சிஜன் நிறைய சோதனைகளை பற்றி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு எரிதல். ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு உள்ளெறிதல். அடுத்தது, தாவரங்களோட சுவாசத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. தாவரங்கள் வளிமண்டல காற்றுடன் நிகழ்த்தும் வாயு பரிமாற்றம் அவற்றின் இலைகளில் ஸ்டோமெட்டா என்ற மிகச்சிறிய இலைத்துளைகள் மூலம் நடைபெறுகிறது. ஸ்டோமெட்டான்ற இலைத்துளைகள் மூலமாக வாயு பரிமாற்றம் நடக்குது தாவரங்களில். நெக்ஸ்ட்டு, ஒளிச்சேர்க்கை பற்றி சொல்லியிருக்காங்க. தாவரங்கள் அவற்றிற்கான உணவினை ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்து, ஒளிச்சேர்க்கை என்பது காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடும் மண்ணில் உள்ள நீரும் சூரிய ஒளியின் துணையுடன் வினை புரிந்து உணவை உற்பத்தி செய்கின்றன. பெரும்பாலான தாவரங்களில் பச்சையம் என்னும் ஒரு நிறமை காணப்படுகிறது. இது ஒளிச்சேர்க்கை என்பது சூரிய ஒளியினை உறிஞ்ச பயன்படுகிறது. இந்த சமன்பாடு தான் ஒளிச்சேர்க்கையை விளக்கிற சமன்பாடு. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர், சூரிய ஒளி, பச்சையம் இதெல்லாம் சேர்ந்து தான் உணவு ப்ளஸ் ஆக்சிஜன் கிடைக்குது. தாவரங்கள் சுவாசிக்கும் போது எடுத்துக்கிற ஆக்சிஜனை விட அதிக அளவு ஆக்சிஜனை ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடுது. அடுத்தது, விலங்குகளோட சுவாசத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. உயிரினங்கள் அனைத்தும் உயிர் வாழ காரணமாக இருக்கிற மிக முக்கியமான தனிமம் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எவ்வளோ அளவு காற்றில் இருக்குன்னா 21% இருக்குது. ஆக்சிஜன் என்று உயிர்கள் வாழ முடியாது.
நாம் சுவாசிக்கும் பொழுது அதிலுள்ள ஆக்சிஜன் செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் வேதிவினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றலை உருவாக்குது. இந்த ஆற்றலை நம்ம உடலில் பல்வேறு செயல்களான இயக்கம், வளர்ச்சி, வளர்சிதை மாற்றத்துக்கு உதவுது. இந்த வினையில் செரிக்கப்பட்ட உணவுப் பொருளுடன் ஆக்சிஜன் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மற்றும் ஆற்றல் உருவாகிற நிகழ்வு தான் சுவாசம். இந்த பாக்ஸில் இருக்கு பாருங்கள், உணவு ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஆற்றலாக இருக்குது. சுவாசத்தின் போது உருவாகிற கார்பன் டை ஆக்சைடு தான் திரும்ப ரத்தத்தில் கலந்து நுரையீரல் மூலமாக வெளியேற்றப்படுது. நம்ம உள்ளிழுக்கிற மற்றும் வெளியேற வாயுக்களில் ஒரே மாதிரியான வாயுக்கள் இருக்குது. ஆனால் திரும்ப நம்ம உள்ளே இழுத்து வெளிவிடும்போது அந்த வாயுக்களோட அளவுகள்லாம் மாற்றம் ஏற்படுது. ஆனால் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம உள்ளிருக்கிற காற்றில் ஆக்சிஜனோட அளவு அதிகமாக இருக்கும், ஆனால் வெளியேற காற்றில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக இருக்கும். அதோட இயல்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. நைட்ரஜனை 78% உள்ளிழுத்தா வெளியேறும் காற்றுலையும் நைட்ரஜன் அதே அளவு 78% தான் இருக்கும். 21% ஆக்சிஜன் நம்ம உள்ளிழுத்தோம்னா வெளியேற்றும் காற்றில் 16% ஆக்சிஜன் தான் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் 0.03% கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்கும்போது நம்ம வெளியேறது 4% இருக்கும். நீராவி மாறுபடும் அளவு இன்னும் கூடுதலாக வெளியேறும். மந்த வாயுக்கள்லாம் அதே அளவு தான் இருக்கும். தூசு மாறுபடும் அளவு வெளியேற்றும் போது எதுவும் இருக்காது. வெப்பநிலை ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கும்போது அறை வெப்பநிலை, வெளியிடும்போது உடல் வெப்பநிலையில் இருக்கும். இந்த பாக்ஸ் பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடை -57°C குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. இதை தான் உலர் பனிக்கட்டின்னு சொல்லுவாங்க. இதை குளிர்விக்கும் காரணியாக பயன்படுத்துகிறாங்க. இறைச்சி மற்றும் மீன்கள் இதெல்லாம் சரக்கு பெட்டியில் ஏற்றுமதி செய்யும்போது அந்த பொருள்களை பதப்படுத்த இந்த உலர் பனிக்கட்டியை பயன்படுத்துகிறாங்க. காற்றுடைய பயன்கள் கொடுத்துருக்காங்க. தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட சுவாசம், மரக்கட்டை, நிலக்கரி, மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு போன்ற எரிபொருள்களை எரிக்க. அழுத்தப்பட்ட காற்று பல்வேறு வாகனங்களோட டயரில் பயன்படுது. இயற்கையின் நீர் சுழற்சியில் காற்று முக்கிய பங்கு வகிக்குது. சூரியனிடமிருந்து வரும் தீங்கு விளையக்கூடிய கதிர்வீச்சுகள்லேருந்து பாதுகாக்குது. சில தவிர்க்க முடியாத சூழல்களில் சுவாச பிரச்சனை உள்ள நோயாளிகள், மிக உயரமான மலைச்சிகரங்கள் ஏறுவோர், ஆழ்கடல் நீந்துபவர்களுக்கு ஆக்சிஜன் வாயு நிறைந்த உருளை சுவாசத்துக்கு பயன்படுது. அப்புறம் காற்றாலைகளில் ரெக்கைகளை சோழ செய்து அதுலேருந்து மின்சார உற்பத்திக்கு பயன்படுது. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.